பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை 2025, அப்புறம் ஒன்றுமே காணுமே ரொம்ப நாளாக உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு பார்ப்பீங்க. காரணமாக தான், ஏன்னா இந்த 2025 வரிசையாக பயிற்சிகள் வருது. அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட 2025க்கான பலன்கள், பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரப்போகிற சனி பயிற்சி. ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்குங்க. 2025ஆம் வருஷம் சனி பயிற்சியா, 26ல் சனி பயிற்சியா அப்படின்னு நிறைய பெரிய டிபேட்லாம் போயிட்டுருக்கு. ஒன்று சொல்கிறேன், முதல்ல ஏன் 2 பயிற்சிகள் வருது? இந்த குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ சொல்லும்போது ஏன் 2 சொல்கிறாங்க? என்ன காரணம்? நிறைய பேருக்கு, நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும், நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது. என்ன சொல்லிடுவாங்க, திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் அந்த வித்தியாசம் வருது? 2 பஞ்சாங்கம்னா 2 சேமாக தானே இங்கே இருக்கணும். அமாவாசை ஒரே நாளில் வருது, திங்கக்கிழமை ஒரே நாளில் வருது, பௌர்ணமி ஒரே நாளில் வருது, அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே 2 பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க. ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம்ம பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு PDF பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா? இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி. என்னங்க வித்தியாசம்? வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து மாற்றவே முடியாது. அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா வாக்கியம் அது வந்து முனிவர்களுடைய அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்தவர்களுடைய வாக்கியம் அது. சரி, என் திருக்கணிதம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு. மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம், ஏன்னா உண்மைதான், திருத்தி எழுதப்பட்டு தான். பட் ஒய், எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம், ஜாகிரஃபி படிச்சிருக்கோம். ஜாகிரஃபியில் என்ன படிச்சிருக்கோம்னாக்கா, உலகம் நம்ம நம்மளுடைய ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை, அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது, கொஞ்சம் சாஞ்சிருக்குன்னு, ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்குன்னு நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம். அந்த பூமியோடைய ஆக்சிஸ் மைய அச்சு வந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுவர்களுக்கு கூட தெரியும். இப்போது பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, இதுவும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க. பம்பரத்தை வந்து முதல்ல விடும் பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க. அப்போ வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும். இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும், அந்த மைய அச்சு சாஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும், இந்த நம்ம நேராக 0 டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் 5 டிகிரியாகவும் 10 டிகிரியாகவும் மாறும். இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இந்த நமக்கெல்லாம் ஜாதகம் கணிக்கும் போதோ, அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ, கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா, பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை வச்சு தான் பார்க்குறோம், ரைட்டா? இப்போ இந்த சாய்வாக நம்மளுடைய பூமி சாய 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 அப்போ கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது. அப்போது என்னாகும், மீனமெல்லாம் மேஷமாகும், மேஷமெல்லாம் ரிஷபமாகும், ரிஷபமெல்லாம் மிதனமாகும், ஆர் த அதர் வே அரவுண்ட், இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேறு வேறு விதமாக பார்க்கப்படுறது. இதுதான் இவ்வளோதான் சிம்பிள். இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும். அப்போது வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம துல்லியமாக இருக்கும். ஏன்னா சாய்கோணத்தில் பார்க்குறோம். சரிங்க, அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவா, வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே, இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே, எல்லாம் நிறைய லக்னமே மாறும். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும், பலன்கள்லாம் மாறும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே, அப்படியே மாறும், செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பஞ்சாங்கத்துக்கும் சில ரேர்லி இன் ரேர் கேசஸ். அப்போது என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார், அவரும் ஜோதிடர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு, திருக்கணிதம் தப்பு, அதுபடி பெயர்ச்சிலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க, 2026 தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர், அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போ வீடியோ கொடுத்துருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு, சக்கப்போடு போட்டுட்ருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னா, ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராயப்படி கரெக்டு தான், அவர் நினச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது. ஏன்னாக்கா அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பார், ஆமாம் இந்த லாஜிக் வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுறது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர், அதாவது விஞ்ஞானியாக இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது. நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும், அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போது 2025 தான் சனி பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன். இல்லைங்க 26, அப்போது ஒன்று பண்ணுங்கள், 25க்கான பலன்களையும் பாருங்கள், 26க்கான பலன்களையும் பாருங்கள், உங்களுக்கு எது சரி வருதோ, உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, இதில் 50% சரியாக இருக்கும், அதில் 50% சரியாக இருக்கும். சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா, அது ஏன் இப்படி சொல்லனா, சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 30 கடைசி நாள்னே வச்சுப்போமே, மார்ச் கடைசி நாள், மார்ச்சோடைய கடைசி நாள் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் வருஷம்தான் சனி பெயர்ச்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும், அதுக்கான அபிஷேகம் அர்ச்சனைலாம் நடக்கும். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோடைய ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தினால கோவில் அனுஷ்டானங்களில் எப்போவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் முறை, அதுதான். ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம், ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனி பெயர்ச்சி வருது. சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார், 30 வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு, அதே கட்டத்துக்கு திரும்ப வரத்துக்கு 27 வருஷம் ஆகும், 30 வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 2.5 வருஷம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி 26 முழுக்க விட்டுருங்க, அதே இடத்துல தான் இருக்க போகிறார். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம், ஜூன் மாத ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார். இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு, சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம், மெதுவாக தான் அவர் நகர்வார், இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது போல் மெதுவாக நகர்ற பொழுது அவர் 2.5 வருஷம் இந்த இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான். பொதுவாகவே எடுத்துட்டிங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பார். அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெயர்ச்சி நடந்த உடனேயே உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது. போன வருடம் இருந்த அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார், ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா, நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கறச்சே அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காயிடும். கடைசியில் சனிப்பெயர்ச்சி முடிய போகிற நேரத்தில், அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 2027, 2027 முதல் பாதி மார்ச் கூட தாண்டிடும்னு வச்சுங்களேன். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணும், ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கோடிகளை அள்ளி கொட்டும், குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும், இல்லை அப்படியே ஆப்போசிட் பாய புறாண்டுவீங்க, அது விற்றுருவீங்க, இது போயிடும் அது போயிடும். 2 எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணும்னா, அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது, ராகு பயிற்சி வரப்போகிறது, கேத்து பயிற்சி வரப்போகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது, ஜாதக கட்டம்ன்றது இருக்கும், முக்கியமாக தசா புக்தி இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அதுலேருந்து அவ்வளோ % எடுத்துக்க முடியும். அப்போது
ஒரேடியாக வாழ்ந்துடவும் மாட்டிங்க, ஒரேடியாக தாழ்ந்துடவும் மாட்டிங்க. வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது. கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் குரு பயிற்சி, குரு பார்வை, சனி பயிற்சி, சனி பார்வை, ராகு கேது பயிற்சிகள் பார்வை, இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தேன்னா சீராக வாழ்க்கை ஓட போகிறது. ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதனால் அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எந்த கிரகமுமே வழிபட்டு வணங்கி நின்றோம்னா அவர்களுடைய அநேகமாக கெடுபலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகமாகுதுன்றது வேறு விஷயம். கெடுபலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது, பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க, கிரகங்களையும் வழிபடுங்க. தெய்வங்கள் உங்களோட குலதெய்வம், அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள், பிரத்யேதி தேவதைகள்னு சாமியெலாம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துட போகிறது? எதுவுமே வராது. அப்படி பார்க்க போனால் இந்த 2025 நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது. இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா? மீன ராசி, உங்களுக்கே நல்லா தெரியும், யுவர் ரன்னிங் சாடை சாத்தி. உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுக்குள்ள கவனங்களோடு தான் இருப்பீங்க நீங்கள். ஆனாலும் இருக்கிற ஜாகிரதையில் இருக்கிறதோட நாம் தப்பு பண்ணி அதனால் நம்ம சிரமம் அனுபவிக்கக்கூடாதுன்னு மட்டும் ஜாகிரதையாக இருந்துருங்க போகிறோம். மற்றவங்க தப்பு பண்ணியோ அவங்களோடதுனாலையோ நமக்கு வந்தால் அது அடுத்த பட்சம், அதை பார்த்துக்கலாம். ஆனால் நாம்ளே வாலண்டியராக போய் வண்டி ஏற மாதிரி நாமளாக நான் தப்பு செய்வேன், ஐயோ நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி தப்பான பலன் வந்துடுச்சு அப்படின்னா எப்படிங்க? நான் கையால் கத்தி எடுத்து கையில் குத்திப்பேன், ஆனால் எனக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னா அதைத்தான் 7.5 சனி பண்ணுவார். அதனால் அதை தான் பார்ப்பார் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. உங்கள்கிட்ட பொறுப்பை விட்டார், நீங்கள் கவனமாக பொறுப்பாக இருக்க வேண்டியது உங்கள் பாடு. ஓகே, கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் எங்கே இருந்தார்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருந்தார். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்கும், கொஞ்சம் சேமிக்க கூட ஆரம்பிச்சிருப்பீங்க, மற்றவங்க கூட உங்களுக்காக செலவுகள்லாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஃபைன். ஆனாலும் 7.5 சனியின் பாதிப்பு, வீண் மனவேதனைகள், தேவையில்லாத பேச்சுகள் வந்திருக்கும். அதுக்கு நீங்களும் காரணமாக இருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை அவங்க பேசிட்டாங்களே அப்படின்னாங்க, இப்படி இல்லையா? ஆனாலும் நீங்கள் அதுக்கு காரணமாக இருந்தாலும் கூட தேவையில்லாத மனவேதனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் வருத்தங்களும் பயங்களும் வந்திருக்கும். வீண் பயங்கள் ரொம்பவே வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வீண் பயம் வேண்டாம், தேவையில்லை. எதுக்காகவும் நம்ம ஏன் பயப்படணும்? நியாயமான விஷயத்துக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஏன் என்றைக்கோ செய்த தப்புகள் அவர் வெயிட் பண்ணுவார். சனி பகவான் நீங்கள் என்றைக்கோ செய்த தப்புலாம் கனிஞ்சு வரட்டும், 7.5 சனி வரட்டும் அப்படின்னு தான் காத்துட்ருப்பார். ஸோ அதுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துடாதீங்க. ஃபர்தராக எதுவும் தப்போ பாவங்களோ செய்திடாமல் பார்த்துங்க. 1. 2வது, செலவு வரும், பயங்கரமாக வரும். நீங்கள் எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டு செலவு பண்ண வேண்டி வரும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் ஆகி வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ண வேண்டி வரும். இதெல்லாமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஏரியாஸ். ஓகே. அப்புறம் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார் முன்னாடி. அந்த 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தில் தேவையில்லாத நீங்களே ஏதோ ஒரு தப்பு பண்ணி குடும்பத்தில் டென்ஷன் ஆகி அதனால் வார்த்தைகள் தடித்து அதை விடவும் வாட் ஐ டிட் வாஸ் ராங் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் போக விடாது உங்களை, அது மாதிரி செய்யாமல் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது சனி பகவான் எங்கே தெரியுமா பார்த்துட்டு இருந்தார்? சனி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார். இந்த நண்பர்கள்னு நம்பி ஏமாந்தவங்க, நண்பர்கள்ட்ட ரொம்ப அப்படியே ஃபுல்லாக உடல் பொருள் ஆவி எல்லாமே நீ தான், வா உனக்கு என்னோடய பொருள்லாம் தூக்கி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தவங்க அதை மீட்க முடியாமல் திண்டாடுவாங்க. நண்பன்னு நீங்கள் நம்பின ஒருத்தர், நண்பன்னு தன்னை உங்களுக்கு புரிய வச்ச ஒருத்தர் கடன் கேட்டிருப்பார். அதோடு கூட நான் இந்த ஆள் இப்படிப்பட்டவன் நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் ஏன் நினைக்கல, அது உங்களோட மிஸ்டேக், சரியா? அவருடைய குணம் அதே தான். நீங்கள் அவரை சரியாக ஜட்ஜ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, கெஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதனால் ஒரு கரெக்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருக்கும். தேவையில்லாத கடன் வாங்குறது, தேவையில்லாத இஎம்ஐ போட்டு வீட்டுக்கு தேவையில்லாத சாமான்கள்லாம் வாங்கி குவிச்சிருப்பீங்க. அந்த இஎம்ஐ கட்டுறதுல உங்களுக்கு டென்ஷன்ஸ் வந்திருக்கும். இது எல்லாமே கடந்த 2.5 வருஷங்களில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் தான் கற்றுக் கொடுத்துருப்பார் சனி பகவான். ஸோ அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே போகிறீங்க. 1. 2வது, உங்களுடைய 9ஆம் வீட்டை சனி பார்த்துட்டு இருந்தார். உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப மனஸ்தாபங்கள் வந்திருக்கும்.
அவரை புரிஞ்சுக்காமல் நீங்கள் இருந்துக்கலாம், உங்களை புரிஞ்சுக்காமல் அவர் இருந்திருப்பார். பட் இப்போ இந்த அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் 2 பேருமே ரியலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாத கடைசிக்குள்ளேயே உங்களுக்கு அதாவது வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே சனிப்பெயர்ச்சி நிகழும் பொழுதே உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்குமான நல்லுறவு திருப்பியும் பேட்சப் ஆகிடும். அவரும் உங்களை புரிஞ்சுப்பார், நீங்களும் ஒரு சாரி சொன்னால் என்ன தப்புன்னு நீங்கள் இறங்கி போவீங்க. இத்தனை நாள் அந்த ஈகோ தான் உங்களை தடுத்துது. அது அப்படி தான் பண்ணும் இல்லையா? அந்த சனி பகவான் அதை பண்ணுவார்ல. நான் பெரிய ஆள், நான் ஏன் இறங்கி போனோம் அப்படிங்கிற ஒரு டாமினேஷன் மென்டாலிட்டி இருந்திருக்கும். ஆனால் அப்பா கிட்ட அது வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சிட்ருப்பீங்க நீங்கள். தவிர உங்கள் கையை மீறின சில விஷயங்கள், நல்லுறவு, உங்கள் அப்பாவோட உங்களுக்கு நல்லுறவு ஒரு பக்கம் விடுங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் சில கஷ்டங்கள், கவலைகள், அவர் இன்வெஸ்ட் பண்ணது ஏதோ சரியாக வராமல் போயிருக்கும். அவரோட கேசஸ் வந்து கொஞ்சம் அவரால் அந்த கேஸை மீட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டங்கள் கோர்ட்டில் இருந்திருக்கும். அப்புறம் அஃபிஷியலி அவர் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம அவர் வருத்தப்பட்டிருப்பார். இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. அப்பாவுடைய கஷ்டங்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. அவருடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேருந்தும் அவர் வெளியே வரப்போகிறாரு. அதுக்கு ஒருவேளை நீங்களேயும் ஒரு காரணமாக இருந்தாலும் இருக்கலாம். யூ மே பி அ பிக் சப்போர்ட் டு ஹிம். அதனால் கூட இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாளும் அந்த 9ஆம் வீட்டுக்கு இருந்த சனி பார்வையிலேருந்து வெளியே வந்துட்டதுனால நிச்சயமாக அது நடக்க போகுது. தவிரவும் இத்தனை வருஷமாக உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருந்திருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லக்கெல்லாம் ட்ரை பண்ணி இது வந்துடும், இது கண்டிப்பாக வந்து நீ ட்ரை பண்ணி இது வந்துடும், மற்ற எல்லாருக்கும் நடந்திருக்கும், உங்களுக்கு மட்டும் அது நடந்திருக்காது. மற்ற எல்லாரும் உங்களோடையே முயற்சி பண்ண எல்லாருக்கும் என்னெல்லாம் கிடச்சதோ அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் மாறும். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்துக்கான சனி பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா ஆக போகுது. அதனாலையும் இது எல்லாத்துலேருந்தும் மறைஞ்சு இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி மேலே வரப்போகிறார். மீன ராசி மேலே சனி பகவான் வரப்போகிறாரு. இப்போ மீன ராசி மேலே சனி பகவான் வர்றதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து தான் ஆகணும். ஆனால் எதிர்பார்த்து அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. பட் எந்த விஷயத்தெலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். டெஃபினட்டாக திங்ஸை போஸ்ட்போன் பண்ணுவீங்க. லாஸ்ட் மினிட்டில் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ஒரு தேவையே இல்லாத சோம்பல் உங்களை பிடிச்சி ஆக்குபை பண்ணிடும். நான் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை நான் முதல்ல பண்ணுறேன், எனக்கு பிடிச்சமான விஷயத்தெல்லாம் நான் பண்ணுறேன், பிடிச்சதில் இப்போ எனக்கு ஏன்னா வந்து இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நாளான்னைக்கு ஒரு எக்ஸாம், நாளைக்கு ஒரு எக்ஸாம்னு வச்சுங்களேன். நாளான்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த சப்ஜெக்ட் பிடிக்குன்றதுனால நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் படிக்கிறத போஸ்ட்போன் பண்ண முடியுமா? ப்ரையாரிட்டி கொடுங்க. எது ப்ரையாரிட்டி, எது ஃபஸ்ட்டுன்னு. அப்புறம் சனி பகவான் என்ன செய்வார்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸில் நீட்னஸ் இல்லாமல் பண்ணுவார். அதாவது நான் அப்படியே போட்டபடி போகிறதோ, ஒரு ஒரு பெட்டோ, உங்களை நீங்கள் எடுத்து போடுற துணிகளோ, உங்களோட ஆஃபீஸில் வந்து பார்த்தா உங்கள் டேபிள் வந்து அப்படியே கிளட்டராக இருக்க மாதிரியோ, அது மாதிரி எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது வந்து ஏன் நான் க்ளீனாக வச்சுக்கணும், இப்போ எதுக்காக வச்சுன்னு என்ன செய்ய போகிறேன்ட்டிங்களா? அப்போது வந்து உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆக போகிறது, நிறைய இதாக போகிறது. அது ஆகாதபடி நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். உங்களுடைய திங்ஸை வந்து தொலைச்சிட்டு தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திங்ஸ் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி மேலே சனி. என்னன்னாலும் ராசிநாதன் குரு ரொம்ப நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் அவர் உங்களை காப்பாற்ற போகிறாருனாலும் எவ்வளோ நாளைக்கு. அதனால் நீங்கள் இருக்கிற ஜாகிரதை, நீங்கள் இருக்கிற ஒழுங்கு, நீங்கள் இருக்கிற நீட்னஸ், நீங்கள் இருக்கிற அந்த சரியாக டிசிப்ளின்டாக இருந்துட்டிங்கன்னா பாதி விஷயத்தை சேவ் பண்ணிடலாம். அடுத்து சனி எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்க போகிறார். 3ஆம் வீடு சகோதர ஸ்தானம். சகோதர சகோதரிகளோட இன்னொரு பகைவர்கள் மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க பகைவர்கள் இல்லை. அவங்க அப்படி பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போகலாம். நத்திங் ராங் இன் இட். அப்புறம் இந்த உதார் விடுறது, சவடால் விடுறது, தேவையில்லாத போல்ட்னஸ்ஸு, தேவையில்லாத இடங்களில் போல்ட்னஸ். ஏன்னா அஞ்சுவது அஞ்சாமை பேஜமைன்ற மாதிரி அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஏன்னா நான் இங்கே போய் தைரியமாக நல்ல ஒரு கேள்வி கேட்டு வந்துட்டேன் என்னுடைய பாஸ்கிட்ட அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? பாஸ்க்கு நஷ்டம் இல்லை. நான் மலையில் போய் நல்லா 4 குத்து விட்டுட்டு வந்தேன்னா உங்கள் கை தானே வலிக்கும். அது மாதிரி எங்கே மோதணும், எங்கே மோதக்கூடாது, எங்கே போல்ட்னஸ் இருக்கணும். சில இடங்களில் மென்மையாக இனிமையாக உங்களுடைய தைரியத்தை காமிச்சு சிலது கேட்க வேண்டி வரும். அந்த இடத்துல கேளுங்க. எல்லா இடத்துலையும் இல்லை. ஆச்சா. அடுத்தது உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பார்க்கவிருக்கிறார். இங்கே தான் நீங்கள் பல மடங்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஒன்று, நீங்கள் கல்யாண வயதில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் தள்ளி போகலாம், கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும்னு இருக்கலாம்.
அது பரவாயில்ல. அது வந்து கொஞ்சம் அதுக்கு மைண்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. எனக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம், இந்த பையன் வேண்டவே வேண்டாம், இவனோட அது போரல, இது போரல, படிப்பு போரல, இது போரல, வித்தியம் ஏதோ ஒன்று பார்க்காதீங்க. பின்னாடி எல்லாம் சரியாக போகிறதுன்ற நம்பிக்கையில் இது பண்ணுங்கள். எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறத விடவும் கொஞ்சம் இறங்கி போய் மேரேஜ் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம், பண்ணிவிடுங்க. பின்னாடி சரியாக போயிடும். இந்த 7ஆம் வீட்டு சனி பார்வையெல்லாம் வித்ட்ரா ஆனோடனே அதெல்லாமே சரியாக போகிறது. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வராமல் பார்த்துக்குங்க. தேவையில்லாத வீண் விவாதங்கள், அவங்க விவாதம் பண்ண வந்தால் கூட அவங்கள் அல்லது அவர் விவாதத்துக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு நீங்கள், அதே சமயம் அவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் அதை எப்படா பூத கண்ணாடி வச்சு பார்க்கலான்னு நீங்கள் பார்க்காதீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர் அப்படின்னு லெட் கோன்னு போனீங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே வராது. உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு அஃபிஷியலாக சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும். அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகலாம், முயற்சிகள் தாமதமாகலாம், தடையாகலாம். அந்த நேரத்துலலாம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அந்த தடை தாமதத்தை நீக்க வழி பாருங்கள். இல்லாட்டி ஆதரவான வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்கள ஊண்டு பண்ணுற மாதிரி பேசாதீங்க, சண்டைக்கு நேரம் பார்க்காதீங்க. அப்படி இருந்தாலே உங்களோட 7ஆம் இடத்து சனி பார்வை வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவர் வந்து உங்களை இது பண்ணிட்டு போயிடுவார். அவர் வந்து அவருடைய குணமே, சனி பகவான் குணமே, நீ நல்லவனாக இருக்கியா, நான் நல்லவனாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது தான். கணவன் மனைவியும் அப்படி தானேங்க, அது மாதிரியே இருந்துட்டு போயிடுங்க. அடுத்தது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு சனி பார்வை வருது. நிறைய உழைப்பீங்க, அந்த முழு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமானா அது டெஃபினட்டாக சொல்ல தெரிலங்க. அதனால் ரொம்ப நிறைய உழைப்பு. நீங்கள் மாணவராக இருந்தாலும், நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும். அதுக்கேற்ற ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ரிட்டர்ன் வராதுன்னு சொல்ல, நீங்கள் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு உழைச்சா 80 ரூபா தான் இன்றைக்கி வருதுன்னா, நாளைக்கு 80 ரூபாய்க்கு உழைச்சி 110 ரூபா சம்பாதிக்க போகிறீங்கன்றத மனசில் வச்சுன்னு நீங்கள் உங்களுடைய சின்சியரான உழைப்பை கொடுங்க. ஆமாம், இவங்க என்ன பெரிய சம்பளம் கொடுத்துறாங்க, நான் வந்து ரொம்ப அடாஸ் வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம முழு மூச்சாக உங்களுடைய டியூட்டியை பண்ணிங்கனாக்கா நல்ல ரிட்டர்னும் இதுவும் எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைச்சிரும். நீங்கள் வந்து அதோடு கூட இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரங்களையும் நீங்கள் சூப்பராக செய்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ குட் லக், ஆல் தி பெஸ்ட். நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும். அவர் ஒருவேளை சிறு அளவு எதனா பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா, நான் சொல்கிறேன், இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம். அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும். சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும், எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும், இதெல்லாம் தெரியும். எள்ளு முடிச்சு அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம். சரி, சில பேர் கேட்குறாங்க, வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு? எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது உச்சிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம். பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும். இல்லைங்க, இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர். ஒன்றும் கவலை இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே. அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா, கட்டாயமாக சனி க்ஷேத்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, திருநள்ளாறு, வட திருநள்ளாறு, சனி சிங்கனாப்பூர், அப்புறம் இன்னும் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் க்ஷேத்திரம், சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு பெஸ்ட்டு. இந்த வருடம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டு எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு, திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டெய்ட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம். சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து 9 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. நீங்கள் வந்து 8 ஏற்றுங்க. 8ங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர், சாட்டர்னோட நியூமராலஜி நம்பர். 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கி தரணும். சனி சிங்கனாப்பூர் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னெல்லாம் வந்து அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம், அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செய்யலாம். பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து
நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்குறதாங்க. அனுமார் தான் அவருடைய தேவதை. அதனால் அனுமான் சாலிசா சொல்லலாம், ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம், அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம். வடமாலை, வெண்ணெய், சனிக்கிழமையில் அங்கு பிரதட்சிணம், அடிப்பிரதட்சிணம், நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம். சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம். சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது. நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் பெரிய ஆஞ்சநேயர், அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப விதமாக உள்ள கோயில்களுக்கு செய்தீங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக் இட் அ பாயிண்ட் டு கோ. நான் வீட்டிலேயே தாங்க செய்வேன். சரி, ஹனுமான் சாலிசா சொல்லுங்கள். நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி ஹனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் பண்ணினால் அதோடைய பலனே தனி. இதையும் விட இன்னொரு சனி பிரீதியும் இருக்குது. அது என்னென்னா, ஏழை எளியவர்கள். சனி எங்கே குடியிருப்பார்னா இந்த இரும்பு பட்டறை ஏழைகள், எளியவர்கள், இன்கம் குறைவாக உள்ளவங்க, ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஏதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ ஏதான உணவுப் பொருளோ 2 இட்லியோ ஏதான ஒரு சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ வாங்கி தரலாம். இல்லைன்னா அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம். நீங்கள் இல்லை அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம். நோட்புக், பென்சில் அந்த ஏழை குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம். உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி, உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தானா அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். ப்ளஸ் சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது. இரும்பு, எவர் சில்வர், இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெத்தலை பாக்கில், அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள். அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம். ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும். அதுக்காக கந்தலாக போய் 10 வருஷம் பழசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இந்த 2.5 வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்க.